அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விமர்சனம் அது சரியானதாக இருந்தால் அதை திருத்திவிட்டு நகருங்கள். அது சரியாக இல்லாமல் இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள். விமர்சனங்களை பார்த்து நீங்கள் எப்போவுமே கவலைப்பட மாட்டீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஊருக்கு ஊர் எதை வேணாலும் பேசிக்கிட்டு போட்டோம். ஆனால் உள்மனசு சொல்கிறது நம்ம செய்வோம். சுட்டி காட்டுறவங்க நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டினா உடனே நீங்கள் ஏற்றிப்பீங்க. ஆனால் பொறாமையில் ஏதாச்சும் சொன்னால் அதையெல்லாம் புறம் தள்ளுபவர்கள் நீங்கள் தாங்க ரிஷபராசிக்காரவங்க. இது உண்மை தானே? லைக் பண்ணுங்கள் உண்மையாக இருந்தால். பொதுவாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும். யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் யார் இன்றைக்கி மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் யாரோ ஒருத்தரை வழிகாட்டி இருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை. நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டியும் கிடைப்பாங்க. அந்த வழிகாட்டி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும். எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம். உன் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வண்ணங்கள் ஆகுகிறது. ஆமாங்க, மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் வாழ்க்கைன்னு பெரியவங்க வாழ்த்தி நம்ம கேட்டிருப்போங்க. நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்ப்போம். நல்ல மனசு உடையவங்க எல்லாரையும் எப்போதும் நல்லவங்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு நல்ல மனதோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. உண்மை தானே? லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு குரு என்னென்னா சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், வழிகாட்டுறவங்களா இருக்கலாம், நமக்காக பேசுகிறவங்களா இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் நம்ம வாழ்க்கை சிறக்காது. அப்படிப்பட்ட குருவோடைய அருள் எப்படி கிடைக்கும்னா அதுக்கு நம்ம முதல்ல குரு சாதகமாக இருக்கணும். நமக்கு இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார், வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு. நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு. ஸோ இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரம். யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. 8/10/2025 டிசம்பர் 21, 2025 வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி. திரும்ப சொல்கிறேன், இந்த மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியில் இப்போ இருக்கார். இப்போ ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க, மிதுன ராசியில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பிரவேசம் அடைகிறார். இந்த 8ஆம் தேதி 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கக்கூடிய லக்கி டைம், நமக்கு அடிக்கக்கூடிய பொக்கிஷம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, எல்லாராலும் பாராட்டக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே, அன்புக்கு ஏங்கக்கூடியவர்களே, இது என்னங்க புதுசாக இருக்குது? ஆமாம், சில அன்பு மேலே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க, சில நட்பு மீது ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த இடத்துல மட்டும் நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? இது போன்று தனக்குள்ளேயே பேசிக்கொள்ளக்கூடியவங்க. இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சியாக, அதாவது ராசிக்கு 3வது இடத்துல உட்காராரு. அதாவது ரிஷபராசிக்கு 3வது வீடு. ஏற்கனவே ரிஷபராசிக்கு 2வது வீட்டில் இருக்கார், மிதுனத்தில் இருக்கார். இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடம்ன்றது குரு உச்சம் பெற்ற வீடு. ரிஷபராசி யாருன்னா சுக்கிரனுடைய வீடு. இந்த சுக்கிரனுடைய வீட்டில் பெரிய ப்ளஸ் என்னென்னா சந்திரன் உச்சம் பெற்றவர். ரிஷபத்திற்கு சந்திரன் உச்சம். அப்படி இந்த உச்சம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்ற இடத்துல குரு போய் உட்கார போகிறாரு. ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், குரு எங்கே போய் உட்கார போகிறாரு? சந்திரன் ஆட்சி பெற்ற இடத்துல உச்சம் பெறுகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நேரம், உங்களுடைய இமேஜ் உயரக்கூடிய நேரம், உங்களுக்குள்ள திறமை இருக்கான்னு வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பக்குவமாக செயல்பட்டாருங்க. இந்த தம்பிக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலங்க. இந்த தம்பிங்க இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க. இந்த தம்பி தாங்க இதை தூக்கி நிப்பாட்டினாங்க. இந்த பாப்பா தாங்க இந்த விஷயத்த நல்லா செஞ்சுதுங்க. இந்த பாப்பா தாங்க எனக்கு கௌரவம். இப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதாவது ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வருத்தமான சூழ்நிலை, நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ரொம்ப மனசுக்கு குழப்பமான சூழ்நிலை, இது மாதிரிலாம் இருந்த இடத்துல இப்போது திடீர்னு ஒரு ஒளியோட வெள்ளம் ஏற்படுது. அப்படி யதார்த்தமாக யாருக்கிட்டையாச்சும் ஒன்று பேச அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. இதுதான் மிராக்கல். அப்போ இந்த 3வது இடம்ன்றது சகோதர ஸ்தானம். சகோதர ஸ்தானத்தில் வரும்போது நம்ம இன்னொருத்தவங்க முன்னாடி மின்ன முடியாமல் தவிப்போம்.
இன்னொருத்தவங்க ஒப்பிடும்போது நம்ம மின்ன முடியாமல் தவிப்போம். அப்போ நம்ம கீழே இறங்கிடுவோம். இவ்வளோ ஒரு சப்போர்ட்டிங் டைமை ரிஷபத்திற்கு குரு கொடுக்குறாரு. இந்த இடத்த நீங்கள் நல்லா கேப்சர் பண்ணிக்கங்க. 3வது வீடு, உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் குரு பல சிறப்புகளை கொடுக்குறாரு. மற்றவர்களுக்கு முன்னாடி உங்கள் பேர் உயரப்போகுது. இது முதல் இடம். 2வது விஷயம், மனசில் ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த கடன் அடையணும், என்னுடைய கஷ்டம் அடையணும், எனக்கு இருக்கக்கூடிய சில பொறுப்புகள்லாம் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கணும், அதெல்லாம் இப்போ நடத்தி கொடுக்க போகிறீங்க. அந்த வாய்ப்பை இப்போ குரு பகவான் உங்களுக்கு அழகாக கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடியவங்க விலக போகிறாங்க. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த ஒரு செய்தியெல்லாம் விலக போகுது. அப்போ என்ன ஆகும்னா, கடவுளாக நமக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறாரோன்னு நமக்கே தோணும். இப்போ இந்த பதிவெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? யூடியூப்பில் வந்தவுடனே உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ வந்தது? நீங்கள் ஏன் இதை கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க? அதுதான் கடவுளோட வழி. அவ்வளோதான். இதை மட்டும் மனசில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. கடவுள் நமக்கு தடையில்லை. நம்ம போகிற ரூட்டு ஆண்டவன் நமக்கு டிக் பண்ண போகிறாரு. இதை பிளான் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும். சில நட்பு மூலமாக நல்லது நடக்கும். சில பேருக்கு செய்யக்கூடிய உதவிகள் மூலியமாக நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா இது ஒரு நல்ல நேரம். ரிஷபத்திற்கு பொறுத்த வரைக்கும் உயர்த்துவதற்கான நேரம். சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது உயர்வதற்கான வாய்ப்பு, மற்றவங்களுக்கு முன்னாடி கைத்தட்டல் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாராச்சும் ரிஷபராசிக்காரவங்க சொன்னீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு வழி கிடைக்கும். என்னுடைய வருத்தத்துக்கு வழி கிடைக்கும். எவ்வளோ பேருக்கு அந்த வருத்தம் இருக்கும். அந்த வழி கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். மிஸ் பண்ணாதீங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் 3 பரிகாரம் செய்யுங்க. 3, அதாவது 8/10/2025 21 டிசம்பர் 2025 வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க. எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம். அப்படின்னா என்னங்க? தீதும் நன்றும் பிற தர வாரா சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், தீது வரதா இருக்கட்டும், இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும். இந்த நேரத்தில் முதல் விஷயம், வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். நல்லா கவனிக்கணும். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க. குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும். எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும். அந்த குரு ஹோரையில் ஒரு 3 டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே. அதில் எப்படியும் உங்களுக்கு 2 டைம்ஸ் நல்ல டைமாக வரும். அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும். அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. குரு நல்லதை கொடுப்பார். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்புங்க. 3வது, உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம். அவ்வளோதான். இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது. குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது. நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குருவினால் கெட்டவர்கள் கிடையாது, வென்றவர்கள் தான் இருப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை மாலைகள் விழுந்தாலும், எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும், நம்ம ஒரு சரியான பாதையில் போனால், குருவை மறக்காமல் இருந்தால், குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு. நன்றி.